இடத்திலே தங்கி இருக்கிறவர்கள் அல்ல, பணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறவங்க இல்ல, உன்னத கடவுளின் மகிமைக்கு பின்னாடி மறைந்து கொள்வோம். உன்னத வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கிறேன். இணைந்து பாடுவோமா? உன்னதமான் வாய்க்கிறது எல்லாரும். உன்னதரின் மறைவிலே வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். லா 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 லா. சந்தோஷமாய் குழந்தைகளை போல லா 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 லா. ஆண்டவரே சார்ந்திருக்கிறவர்களுக்கு, அவரே நம்பி இருக்கிறவர்களுக்கு, நம்ம பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், எதிர்பக்கம் 10,000 பேர் தாக்கினாலும் நம்முடைய மகிழ்ச்சியை குலைக்க முடியாது, நம்முடைய ஆற்றலை இழக்க முடியாது. அதுதான் உன்னதரின் பாதுகாப்பின் வல்லமை. உணர்ந்து சந்தோஷமாய் பாடுவோம். காப்பாற்றி தாங்குகிறார். கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார், தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். சந்தோஷமாய் மாணவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். லா 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 லா. எல்லாரும் கை இருக்கவங்கள அசைச்சு சந்தோஷமாய் லா 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 லா. தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அவர் செய்கின்றார். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அவர் செய்கின்றார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சந்தோஷமாய் உன்னதமானவர் மறைவினிலே கடவுளுடைய நிழல் வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். கரங்களை அசைத்து லா 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 லா. எல்லாம் லா 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 லா. சந்தோஷமாய் லா 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 லா. ஆண்டவரை ஆன் அண்ட் ஆஃபா நம்ம பிடிச்சுக்கிறோம், அதனாலதான் நம்மகிட்ட சந்தோஷம் இல்லை. தொட்டுக்கிற ஊருகா மாதிரி நினைக்கிறோம், அதனால்தான் ஆற்றல் இல்லை. ஆனால் அவருடைய நிழலில் தங்கி இருப்போருக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. உணர்ந்து பாடுவோம். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கி
சேர்த்து லா 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 கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார் பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார் கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார் சந்தோஷமா உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவர் தேர்தலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் உன்னதமானவர் மறைவிலே உன்னதம் எல்லாம் வாய்க்கிறது சர்வ வல்லவர் தேர்தலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன் சந்தோஷமா லா 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 உணர்ந்து லா 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 நம்முடைய பொருட்களால நம்ம வாழ்க்கை நிலையினால அல்லது நம்முடைய ஆரோக்கியத்தினால வருவதே இல்லை. இது கடவுளுடைய பாதுகாப்பை உணர்ந்து கொண்டு அவரோடு கூட தங்கி வாழ்கிறவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டு, இந்த மகிழ்ச்சி உண்டு. எந்த நோய், எந்த கொள்ளை நோய் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து அவர் காப்பாற்றுவார் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. நம்மால சந்தோஷமாய் வாழ முடியும், அவருக்கு மகிமையா இருக்க முடியும். ஹalleluya 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 ஹalleluya. அன்பானவர்களே, ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய கண்களை மூடி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா இப்ப என்ன சொல்வீங்க? நீங்க இருக்கிற அந்த நிலையை பொறுத்து, ஏதோ இப்படி இருக்கிற, நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அல்லது உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், கலக்கம், ஏதோ இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு எத்தனையோ இருக்கும். வெளியே வேணா நம்ம காமிச்சிக்காம இருக்கலாம். முற்றிலுமா அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த சூழ்நிலைய, இந்த நிலையில நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி நம்ம தான் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருப்போம், வாழ்நாள் முழுக்க தூக்கி சுமப்போம். தேவையே இல்லை. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நம்முடைய பலனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம், என் பலனுமாக இருக்கின்றீர், என் பலனுமாக இருக்கின்றீர். ஹalleluya ஹalleluya. நாம் அமர்ந்து கொள்வோம். அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கும், நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நூல்களை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை கடத்தி கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு நகர்களை குறித்து கொடுக்குறாங்க. அந்த ஜனங்களுக்கு அவர் 6 அடைக்கல பட்டணங்களை கொடுக்கிறார், 6 அடைக்கல நகர்கள். அதாவது ஒருவேளை ஒருத்தன் தெரியாம குற்றம் செஞ்சுட்டான், தெரியாம ஒருத்தரை கொண்டுட்டான், கோவத்தின் வேகத்துல தப்பு செஞ்சுட்டான், அப்ப எல்லாரும் அவனை அடிக்க வர்றாங்க, கொல்ல வர்றாங்க. அப்படிங்கும்பொழுது இந்த 6 நகர்களுக்குள் ஏதாவது ஒரு நகருக்குள்ள அந்த மனுஷன் ஓடி போயிட்டான் அப்படின்னா யாருமே அவனை தாக்க முடியாது. அது அடைக்கல பட்டணம். அப்புறம் நீதி தலைவர்களை கூப்பிட்டு அவங்களோட பேசி, அவனுக்கு என்ன, அவன் தெரிந்து செய்தானா தெரியாம செய்தானா அப்படின்னு விசாரணைக்கு அது உண்டாகணும்னா அவன் அது வரைக்கும், அது எத்தனை நாட்களானாலும் எத்தனை மாதங்களானாலும் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கலாம். அதுக்குள்ள யாருமே தண்டனை கொடுக்க முடியாது. இல்லை, அதே தான் திருப்பாடல் எல்லாத்துலேயும் வாசிக்கிறோம். தொடர்ந்து கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உண்மையிலே நம்ம நிறைய பிரச்சனைகளை, நம்ம வாழ்க்கையில் பாவங்களை சுமந்து கொண்டு
தெரியாம செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், தவறான முடிவு எடுத்துட்டேன்னு நிறைய சூழ்நிலைகள் இருப்போம். ஆனா அப்படியே அதிலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த பழசால கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த நாளில் அவரிடத்துல அடைக்கலம் புகுந்து கொள்வோம். அவரிடத்தில் அடைக்கலம் புகுவோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களை யாரும் தண்டிக்க முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். பாவிகளுக்கு அடைக்கலமே என்று சொல்லி அவரை சொல்லுகின்றோம். ஏனென்றால் நம் பாவங்களை போக்கவே இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்று நமக்காகவும் பரிந்து பேசுகிறார். நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீரே என் அடைக்கலம்னு சொல்லுங்க. எந்த அரசியல் தலைவரோ பணமோ பொருளோ எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம பலவீனமா இருந்தாலும் சரி, உடல் சுகவீனமா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் தேவன் எனது அடைக்கலமும் என்னுடைய பலனா இருக்கிறார். என்னுடைய பலவீனத்துல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, ஆனா என் ஆண்டவர் என்ன பலனா இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடல் 46 நாம் பாடலாய் பாடுவோம். வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாடுவோம். தட்டி உங்க வாழ்க்கை அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து நீர் தான் என் அடைக்கலம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். வாழ்க்கைக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நபரிடமிருந்து பேசிக் கொண்டிருந்தோம். மனைவிக்கு திடீரென அவர்களுக்கு தெரிய வந்தது, அவர்களுக்கு கேன்சர், அதுலேயும் 4th ஸ்டேஜ் என்று சொல்லி. அந்த சகோதரர் சொன்னார், இந்த ஒரு 4 நாளைக்குள்ளே வாழ்க்கை முற்றிலுமா அப்படியே தலைகீழா போயிடுச்சு பிரதர். அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, இன்னைக்கு வேற. நம்முடைய சூழ்நிலைகள் எத்தனையோ அப்படி இருக்கு. எத்தனையோ செய்திகள், பிள்ளைகளை பற்றிய செய்திகள் இல்லை, எத்தனையோ காரியங்கள், பொருளாதார வீழ்ச்சி, வேலை, எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே அண்ட சராசரங்கள் நடுங்கிறது போல் நமக்கு தோன்றினாலும் தேவன் நமது அடைக்கலமாயிருக்கிறார், நம் பலனாயிருக்கிறார். உணர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உணர்ந்து வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். வார்த்தைகளை சொல்லுங்க, அதுல ஜீவன் இருக்கிறது. அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். வாய் திறந்து தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இதுவரை இந்த
2024 வருஷம் வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, இந்த 2025ஆம் ஆண்டு அமர்ந்திருந்து அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வல்லமை புரியும். அவரிடத்தில் நாம் அடைக்கலம் புகுவோம். அவரே நம் பலனாய் மாறுவார். உறுதியோடு பாடுவோம். நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமான. வாய் திறந்து தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஒரு நிமிஷம் அப்படியே நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி நம்ம பாடி, நம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி, அவர் படைகளின் ஆண்டவர். அவருடைய வல்லமையை நம் கண்கள் பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் அவருடைய வல்லமையை, அவருடைய சேனை, அவருடைய வல்லமை. அண்ட சராசரங்கள் அத்தனையும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அத்தனை கொண்டும் அவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்று அவரை சொல்கிறோம். என்னென்றால் அவர் வரலாற்றின் தேவன். ஏதோ இன்னைக்கு புதுசா முளைச்ச ஒரு ஒரு அதுக்குரிய ஒரு கடவுள் அல்ல, ஏதோ நாமே உருவாக்கியவர் அல்ல, மாறாக தாமாகவே இருக்கின்றவர். வரலாற்றுகளின் தேவனாய் அவர் இருக்கின்றார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோமா? ஒரு நிமிஷம் வாய் திறந்த, ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நான் இருக்கிறது உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்மிடம் நான் கொண்ட அடைக்கலம் என்று சொல்லி முற்றிலுமாய் குழந்தைகளை போல அவரிடத்தில் சரணடைவோம். ஹல்லேலூயா, நன்றி சொல்லி ஹல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், நீரே என்னுடைய பலன், சர்வ வல்லவரான உம்மிடத்தில் நான் அடைக்கலம் புகுகிறேன். என்னை எதிர்த்து வாய்க்கக்கூடிய ஆயுதம் ஒன்றுமில்லை. ஆகவே நான் பயப்படேன். உம்முடைய பிரசன்னத்தில் நான் குழந்தையை போல மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய தராதரத்தை பார்த்து வருவதல்ல, மாறாக அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கின்றார், நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பெயர் எல்ரோயி, என்னை காண்கிறவர்,
தினம் தினம் என்னை காப்பவர் அவர் அப்படின்னு சொல்லி அந்த தினமும் நம்மை காக்கின்ற அந்த எல்ரோயி தேவனிடத்தில் நம்முடைய இந்த ஆண்டு முழுவதையும் சரண்டர் பண்ணி கரங்களை விரித்து என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்று எழுந்து நின்று நாம் பாடுவோம், ஆராதிப்போம், நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் வாழும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் நீர் என்னை அறிந்திருக்கிறேன், நான் அமர்வதும் எழுவதும் நீர் அறிந்திருக்கிறேன், என் போக்கையும் வரத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் உள்ள உறுப்புகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர், என் கருவில் கூட என் தாயின் கருவறையில் உம்முடைய கண்கள் என்னை கண்டதே என்று சொல்லி அவரை ஆராதித்து பாடுவோம். கரங்களை தட்டி நம்மை காண்கிற கடவுள் எல்ரோயி என்று சொன்னார். என்னை காண்கிற தேவன் நம்மை கண்டு இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். உணர்ந்து பாடுவோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், நம்மை அறிந்துள்ள கடவுள் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே தினம் காப்பவரே. வாய்த்திருக்க சொல்வீங்களா? என்னை காண்பவரே தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அவர் நம்முடைய அப்பாங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா, சந்தோஷமாய் நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? என்னை காண்பவரே தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சூழ்ந்து பாதுகாக்கிற கடவுள் சூழ்ந்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் நாம் விழுந்து போவதில்லை, என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி சொல்லி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நாம் விழுந்து போவதே இல்லை ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே,
அனைத்தையும் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க fearfully and wonderfully we are made. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், நம்ம உடம்ப பார்த்தாலே போதும் நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், நம்மை அறிந்து விழுந்து விடாமல் சூழ்ந்து நின்று காக்கிற கடவுள் என்று புரியும். ஆகவே என் கருவையும் கண்கள் கண்டன என்று உணர்ந்து நாம் பாடுவோம். இயேசுவே நன்றி ஆண்டவே, கருவிலே என்னை தாங்கினவர், இதுவரை நடத்தினவர், நீ என்னதான் செய்ய மாட்டீங்கப்பா. We throw ourselves under thy mighty hands, my Lord. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். How fearfully and wonderfully made us, God. பக்குவமாய் உருவாக்கினீர். ஆகவே நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. நம்பிக்கையோடு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அவர் அறிந்து காக்கின்றவர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாம் அந்த அறிந்து காக்கிற கடவுளிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ரெண்டு கையை விரிச்சு குழந்தைகளை போல அப்பாட்ட ஓடி வரும்ல குழந்தைங்க, அது போல அப்பா என்னை அறிந்து கண்டு என்னை காக்கிற கடவுள், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிற தேவன், என்னை விட மாட்டீங்க, பற்றி பிடித்திருக்கிறீங்க. கருவிலே என்னை தாங்கினவர் நீர், கருவிலே என்னை உருவாக்கினவர் நீர். நான் அறியாத பொழுது, என் பெற்றோர்கள் என்னை அறியாத பொழுதும் என்னை பராமரித்து போஷித்தவர் நீரே. என் கை கால் உள் உறுப்புகள் அத்தனையும் இடவிடமாய் வைத்து அழகு பார்க்கிறவர் நீரே. இதோ அண்ட சராசரங்களை படைத்து அதை ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மிடத்துல நான் அடைக்கலம் போகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் அரண், என் கண்மலை. அப்பா நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருப்பதால், அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவருமாய் இருப்பதால், மன்னிப்பதில் வல்லவராய் இருப்பதாலே, இரக்கம் காட்டி என்னை நேசிப்பதாலே ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. We throw ourselves under the mighty hands, Lord, their loving hands, Lord. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அதுவே எங்கள் ஆராதனையா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லவரான உம்மிடத்திலே நாங்கள் சரணடைகிறோம் சுவாமி. நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் சரணடைகிறோம் சுவாமி. சகல ஸ்துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, நன்றி, ஆராதனை, பெருமை, மாண்பு எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒருவருக்கே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.